ஹாய் கைஸ், இன்னைக்கு ப்ளீச் சாப்டர் 8 பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் இச்சிகோ வீட்டை தான் காமிக்கிறாங்க. யூசோ இச்சிகோ பிரேக்ஃபாஸ்ட் ரெடின்ட்டு சொல்கிறா. அதுக்கு இச்சிகோ கரீன் எங்கன்ட்டு கேட்குறான். அதுக்கு யூசோ அவளுக்கு இன்னைக்கு சாப்பாடு வேணாமா, அது மட்டும் இல்லாமல் கரீனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு யூசோ சொல்கிறா. இச்சிகோ கரீனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா, இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கே அப்படின்ட்டு சொல்கிறான். இதுக்கு நடுவில் இச்சிகோ அப்பா கெட்ட செய்தி, சேடை ரூமில் காணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அங்கே கட் பண்ணால் ஸ்கூலை தான் காமிக்கிறாங்க. கேகோ ஹேன்ட்டு சொல்கிறான். மிசோயிடோ என்னாச்சு இச்சிகோ, இன்னைக்கு கரெக்டான டைமுக்கு கிளாஸ்க்கு வந்துட்டேன் அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு இச்சிகோ இங்கே சேட் இருக்கானா, நீங்கள் சேடை பார்த்தீங்களா அப்படின்ட்டு கேட்குறான். மிசோயிடோ இல்லை இன்னைக்கு நாங்கள் பார்க்கல அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு கேகோ எனக்கு தெரிஞ்சு அவன் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். இச்சிகோ என்ன சொல்கிறான்னா, சேட் வழக்கமாக 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளாஸ்க்கு வந்துடுவான், இவ்வளோ மேன்லியாக இருக்க சேட் ஸ்கூலை மிஸ் பண்ண மாட்டான் அப்படின்ட்டு இச்சிகோ சொல்கிறான். அதுக்கு கேகோ என்ன பிரச்சனை இச்சிகோ, நீ அந்த பறவை கிட்ட பேசணுமா அப்படின்ட்டு கேட்குறான். அப்படி சொல்லும் போது இச்சிகோ அங்கேருந்து போகிறான். கேகோ ஹே நீ எங்கே போகிற, நில்லு, பெல் அடிச்சிச்சு இச்சிகோ அப்படின்ட்டு கேகோ சொல்கிறான். டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி பசங்களா எல்லாரும் அவங்க சீட்டில் உட்காருங்க அப்படின்ட்டு டீச்சர் சொல்கிறாங்க. டீச்சர் நம்ம இன்னைக்கு கான்டெம்பரரி லிட்ரேச்சர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு டீச்சர் சொல்கிறாங்க. இச்சிகோ கிட்ட நீ எங்கே போகிற அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு இச்சிகோ என்னை மன்னிச்சிடுங்க, நான் ஹெட் கிட்ட பேச போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். டீச்சர் ஹெட்டா, இங்கே அது மாதிரி எதனா பாய்சனஸ் மஷ்ரூம் மனுஷங்களை இது மாதிரி ஓட விடுதா அப்படின்ட்டு டீச்சர் கேட்குறாங்க. அதுக்கு கேகோ எனக்கு தெரியல, அவன் சேடை பார்க்க போகிறான் அப்படின்ட்டு கேகோ சொல்கிறான். அதுக்கு டீச்சர் ஓகேன்னு சொல்கிறாங்க. கேகோவும் ஓகேவா அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு டீச்சர் கொஞ்ச நேரம் கழித்து கிளாஸுக்கு வருவோம்னு நினைக்கிறேன், நம்ம அட்டனன்ஸ் எடுப்போம் அப்படின்ட்டு டீச்சர் சொல்கிறாங்க. இங்கே கட் பண்ணால் ஸ்கூல் கிளினிக்கை தான் காமிக்கிறாங்க. யூசோ கரீன் நீ ஓகேவா அப்படின்ட்டு கேட்குறா. அதுக்கு கரீன் இங்கேருந்து போயிடு, எனக்கு கொஞ்சம் ப்ரைவேசி வேணும், கிளாஸுக்கு போ அப்படின்ட்டு கரீன் சொல்கிறா. அதுக்கு யூசோ உன்னோட நிலைமையை பார்த்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு சொல்கிறா. கரீன் நான் நல்லா தான் இருக்கேன், இங்கேருந்து போ, அப்படி இல்லைனா நான் உன்னை பஞ்ச் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்கிறா கரீன். மிடோரி என்ன சொல்கிறான்னா, கரீன் இப்போ எப்படி இருக்கா அப்படின்ட்டு யூசோ கிட்ட கேட்குறா. அதுக்கு யூசோ இப்போதைக்கு கரீன் சொல்கிற அளவுக்கு இல்லை அப்படின்ட்டு சொல்கிறா. அப்போ கரீன் பயங்கரமாக இரும்பி ஸ்டாப் பண்ணுறா. மிடோரி ஹேன்ட்டு சொல்கிறா. யூசோ அவள் நிறுத்திட்டா அப்படின்ட்டு சொல்கிறா. கரீன் ரூம்லேருந்து வெளியே வரா. யூசோ கிட்ட நான் வீட்டுக்கு போகிறேன், என்னோட பிளாகை கிளாஸ் ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு சொல்கிறா. அதுக்கு யூசோ என்ன வீட்டுக்கு போறியா அப்படின்ட்டு கேட்குறா. அதுக்கு கரீன் நான் எடுத்துகிட்டு வான்னு சொன்னேன் அப்படின்ட்டு சொல்லி கத்துறா. அதுக்கு யூசோவும் ஓகேன்னு சொல்கிறா. மிடோரி உனக்கு பின்னாடி என்னமோ மோசமாக இருக்குது கரீன் அப்படின்ட்டு சொல்கிறா. அதுக்கு கரீன் நீ இங்கே என்ன பண்ணுற மிடோரி, இங்கேருந்து ஓடிடு அப்படின்ட்டு சொல்கிறா. அதுக்கு மிடோரியும் ஓகே அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறா. அங்கே கட் பண்ணால் இச்சிகோ வீட்டுக்கே ஓடி வந்துட்டான். ருக்கியா இச்சிகோன்ட்டு சொல்கிறா. இச்சிகோவும் ருக்கியான்ட்டு சொல்கிறான். ருக்கியா கிளாஸில் எதனா கண்டுபிடிச்சியா, எதனா க்ளூ அப்படின்ட்டு கேட்குறா. அதுக்கு இச்சிகோ இல்லை நீ கேட்குறான். அதுக்கு ருக்கியா எதுவும் இல்லை, சோல் சொசைட்டிலேருந்து மெசேஜ் வரல, நானும் எதுவும் சென்ஸ் பண்ணலை, ஹோலோ வந்து சோல்ஸை சேஸ் பண்ணாது, அவங்க நம்ம இருக்க வேர்ல்ட் சோல் சொசைட்டி இதுக்கு நடுவில் இருப்பாங்க, நம்ம ஹோலோஸை லொக்கேட் பண்ண முடியாது, அதுங்க சேடை அட்டாக் பண்ணுற வரைக்கும், அதனால தான் சோல் சொசைட்டிலேருந்தும் ஆர்டர் வரல அப்படின்ட்டு ருக்கியா சொல்கிறா. அதுக்கு இச்சிகோ சேட் இப்போ ஆபத்தில் இருக்கான், நம்ம ஹோலோ அட்டாக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது, அது ரொம்ப லேட் ஆகிடும், நம்ம எதனா பண்ணி ஆகணும், நான் கண்டுபிடிச்சிட்டேன், சேடோட பறவை நம்ம அதை யூஸ் பண்ணி ஹோலோ எங்கே இருக்குன்னு டிடெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இச்சிகோ சொல்கிறான். அதுக்கு ருக்கியா வாய்ப்பே இல்லைன்ட்டு சொல்கிறா. இச்சிகோ பார்த்துக்கலாம் வா அப்படின்ட்டு சொல்கிறான். இச்சிகோ என்னமோ சென்ஸ் பண்ணுறான். ருக்கியா இச்சிகோன்ட்டு சொல்கிறா. ருக்கியா இது என்ன சிச்சுவேஷன், இதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த பறவையோட சோல் இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து என்னால் கூட அந்த வீக் சோலை சென்ஸ் பண்ண முடியல, அது மட்டும் இல்லாமல் ஹியூமனோட சோல் பார்ஷியலாக எக்லிப்ஸ்ட் ஆகிருக்கு அந்த பறவையோட, அதனால தான் அதை சென்ஸ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம வீடுலேருந்து ரொம்ப தள்ளி இருக்குது அப்படின்ட்டு ருக்கியா சொல்கிறா. இப்படி ருக்கியா பேசும்போதே அவளை நிறைய பேப்பர்ஸ் அமுக்குற மாதிரி காமிக்கிறாங்க. ருக்கியா இது ரொம்ப மோசம்ன்ட்டு சொல்கிறா. இச்சிகோ அந்த பேப்பரை பிடிச்சி மாட்டிக்கிட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறான். இச்சிகோ இந்த பக்கம்ன்ட்டு சொல்கிறான். அதுக்கு ருக்கியா ஓகே ரெய்பாக்கோ ஸ்பிரிட் ரிப்பன், இது ஆவிங்களோட செய்கை, ஒரு திறமையான சோல் ரிப்பரால் மட்டும்தான் இதை பார்க்க முடியும், இவன் உண்மையாலேயே ரொம்ப வேகமாக டெவலப் ஆகுறான் அப்படின்ட்டு ருக்கியா சொல்கிறா. அங்கே கட் பண்ணால் சேடும் ஷிபாட்டாவும் ஏதோ ஒரு பில்டிங்கில் இருக்காங்க. இச்சிகோ நம்ம அவங்கள கண்டுபிடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். ஷிபாட்டா அதான் அந்த பறவை, சேட் நீ ஆபத்தில் இருக்க அப்படின்ட்டு சொல்லுது. அதுக்கு சேடும் கவலைப்படாத நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு சேட் சொல்கிறான். அந்த பில்டிங் இடிஞ்சு உடையுது. சேட் என்ன சொல்கிறான்னா அது நம்மளை கண்டுபிடிச்சிச்சு, நம்ம இங்கேருந்து வெளியே போகணும் அப்படின்ட்டு சொல்கிறான். ஷிபாட்டா சேடுன்ட்டு சொல்லுது. அதுக்கு சேட் கவலைப்படாத நம்ம இதை கண்டிப்பாக செய்ய போகிறோம், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் உங்கள் அம்மாவை சேவ் பண்ணுவேன்ட்டு அப்படின்ட்டு சேட் சொல்கிறான். இச்சிகோ சேட் அங்கே இருக்கான்ட்டு சொல்கிறான். சேட் இச்சிகோ பார்த்தோன்னே ஓடுறான். அதுக்கு இச்சிகோ சேட் ஓடுறதை நிறுத்து, எங்களோட ஹெல்ப் உனக்கு வேணும் அப்படின்ட்டு இச்சிகோ சொல்கிறான். இதுக்கு நடுவில் கரீன் வந்து இச்சிகோன்ட்டு சொல்கிறா. அதுக்கு இச்சிகோ கரீன் என்ன பிரச்சனை, நீ ரொம்ப மோசமாக இருக்க அப்படின்ட்டு சொல்கிறான். கரீன் கீழே விழுற மாதிரி காமிக்கிறாங்க. இச்சிகோ கரீன்ட்டு சொல்கிறான். கரீன் இச்சிகோன்ட்டு சொல்கிறா. ருக்கியா நீ கரீனை வீட்டுக்கு கொண்டு போ, நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ருக்கியா சொல்கிறா. அதுக்கு இச்சிகோ
நீ என்ன சொல்ற? நான் உன்னை இங்க விட முடியாது அப்படின்ட்டு சொல்றான். அதுக்கு ருக்கியா, நான் சொன்னதை செய். நீ கரீனை இங்க விட்டனா நீ அவளை நினைச்சு கவலைப்படுவ. ஹோலோ கிட்ட சரியா ஃபைட் பண்ண மாட்ட. அதுக்கப்புறம் ஹோலோ நம்மளை சாப்பிட்ரும். சீக்கிரமா கரீனை வீட்டில் விட்டு இங்க வா அப்படின்ட்டு ருக்கியா சொல்றா. அதுக்கு இச்சிகோ, ருக்கியா உன்கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை அந்த ஹோலோவை தனியாக ஃபைட் பண்ணுறதுக்கு. தேவையில்லாமல் எந்த சான்ஸும் எடுக்காது அப்படின்ட்டு இச்சிகோ சொல்கிறான். அதுக்கு ருக்கியா, நீ என்ன பைத்தியக்காரனா? எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸான சோல் ரீப்பரும் அன்னெசரியாக சான்சஸை எடுக்க மாட்டாங்க. இப்போ போ அப்படின்ட்டு ருக்கியா சொல்கிறா. இச்சிகோ, கரீன் நீ ஓகேவா அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு கரீன், இச்சிகோ நான் பார்த்தேன் அந்த பறவையோட மெமரி நேற்று பார்த்தேன். நான் ரொம்ப க்ளோஸாக இருந்தேன். அதனால தான் நான் அதை பார்த்தேன்னு நினைக்கிறேன். அதோட ஸ்ட்ராங்கஸ்ட் மெமரி என்னோட மைண்டுக்கு வந்துச்சு அப்படின்ட்டு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நான் எல்லாத்தையும் பார்த்தேன். நான் அவனோட அம்மாவை கொலை பண்ணுறதை கூட பார்த்தேன். இச்சிகோ ப்ளீஸ் அவனுக்கு ஹெல்ப் பண்ணு இச்சிகோ அப்படின்ட்டு சொல்லி கரீன் அழுகுறா. ருக்கியா சேடை ஃபாலோ பண்ணும்போது அவளுக்கு பின்னாடி ஒரு ஹோல் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல சாப்டர் 8 முடிக்கிறாங்க கைஸ். பை, பீஸ்.